காஷ்மீர் தாக்குதலால் ஏற்பட்ட பாதிப்பு, வட மாநிலங்களில் தாக்கப்படும் இஸ்லாமியர்கள், குறிவைத்து தாக்கப்படும் காஷ்மீர் இஸ்லாமிய மாணவர்கள், மிகப்பெரிய அச்சுறுத்தல், ஏற்பட்ட மத மோதல்கள். கோபாசி நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ராஜ்குமார். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஏப்ரல் 22 அன்று நடத்தப்பட்ட தாக்குதல், இந்தியாவே உலுக்கிய காஷ்மீர் தாக்குதல். இந்த சம்பவத்துல 29 சுற்றுலா பயணிகள் கொல்லப்பட்டாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்த அடிப்படையில் இந்த சம்பவம் தொடர்ந்து பல அரசியல் சூழ்ச்சிகள் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா 22 நடந்துச்சு, அதுலேருந்து இன்று வரை பல சம்பவங்கள் திடுக்கிடும் அதிர்ச்சி செய்திகள் வெளிவந்துகிட்டு இருக்குன்னு தான் நம்ம பார்க்குறோம். அந்த சம்பவம் வந்த போதே பல விதமான கருத்துக்கள் வெளில வந்துச்சு. மதத்தை கேட்டு கொல்லப்பட்டாங்க, இந்துங்கிறதுனால கொல்லப்பட்டாங்க அப்படிங்கிற சம்பவம். அதை தொடர்ந்து பல சம்பவங்கள் இப்படி பல விஷயங்கள் பொய்யாக பிரச்சார பரப்பப்படுது. பல உண்மை சம்பவங்கள் வெளியே வந்துட்டு இருக்க நிலையில அதுக்கான இன்னும் முழுமையான விசாரணை போயிட்டு இருக்கு. இந்த தாக்குதலுக்கு எந்த பயங்கரவாத இயக்கம் தொடர்பு இருக்கு அப்படிங்கிற விசாரணை போயிட்டு இருக்கிற நிலையில பாகிஸ்தானுக்கு எதிரான இந்தியா நடவடிக்கை அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. பாகிஸ்தான் மீது இந்தியா எடுக்கும் நடவடிக்கை அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு நம்ம பார்க்குறோம். அதை தொடர்ச்சியாக இந்தியா போர் தளவாடங்களை ரெடி பண்றது, போருக்கான சூழலை உருவாக்குறது அப்படிங்கிற சூழல் இங்கே இருந்துகிட்டே இருக்கு. அதே பாத்தீங்கன்னா பாகிஸ்தானும் அதுக்கேற்ற மாதிரியான சுச்சுவேஷனை உருவாக்கிட்டு இருக்கு. இந்த நிலையில இது இந்திய உள்நாட்டு மக்கள் மேலே என்ன பாதிப்பை ஏற்படுத்துது? இந்த காஷ்மீர் தாக்குதல்ங்கிறது கிட்டத்தட்ட இந்தியாவே உழுக்குன ஒரு மிகப்பெரிய எல்லாரையும் சோகத்துக்கு ஆழ்த்தக்கூடிய ஒரு சம்பவம். 29 பேர் உயிரிழந்திருக்காங்க, எல்லாமே சுற்றுலா பயணிகள். அப்படி இருக்க நிலையில இதுவே ஏற்கனவே ஒரு மிகப்பெரிய துயரமான சம்பவமாக இருக்கும் போது இதை மையமாக வச்சு இதை ஒரு அரசியலாக வச்சுக்கிட்டு இங்கே இருக்கக்கூடிய அரசியல் அதாவது மத பிரிவினவாதிகள் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்தியாவுக்குள்ள இதை மிகப்பெரிய ஒரு கலவரத்தை தூண்ட பார்க்குறாங்க. அதாவது கலவரத்தை தூண்ட பார்க்குறாங்கிறதாண்டி கலவரம் தொடங்கிருச்சுன்னு நம்ம பார்க்க முடியும். அந்த அடிப்படையில் தான் இன்னைக்கு வெளிவந்திருக்க செய்தி நம்மளுக்கு கூறுது. ஏன்னா கிட்டத்தட்ட காஷ்மீர் இஸ்லாமிய மாணவர்களை குறி வச்சு தாக்கப்படுறாங்க. இந்த வட மாநிலங்களில் படிக்கக்கூடிய பல்வேறு கல்வி நிலையங்கள், பல்வேறு இடங்களில் வட மாநிலங்களில் பல்வேறு கல்வி நிலையங்களில் விடுதியில் தங்கி படித்து வந்துட்டு இருக்க காஷ்மீர் இஸ்லாமிய மாணவர்கள் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்காங்க. அதாவது ஏப்ரல் 22 இந்த ஒரு 3 நாளுக்குள்ளேயே பல சம்பவங்கள் அவங்க மேலே அரங்கேறிட்டு இருக்கு. அப்போ இதை தவிர்த்து அடுத்து பார்த்தீங்கன்னா ஜனநாயகமாக இதை பற்றி செய்தி ஊடகங்களில் பேசுறதுக்கோ இல்லை விவாதங்கள் பண்ணுறதுக்கோ கேள்வி எழுப்புறதுக்கு முடியல. அந்த அடிப்படையில் ஒரு செய்தியாளரையுமே மிக கடுமையாக தாக்கியிருக்காங்க பாஜகவினர் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இதை தொடர்ந்து இது ஒரு துயரமான சம்பவமாக இருக்குது. இதில் ஒரு 29 பேர் உயிரிழந்திருக்காங்க. இதுக்கு உடனடியாக அரசு பதில் சொல்ல வேணும், இதுக்கு உடனடி நடவடிக்கை எடுக்க வேணும், இனிமேல் இது போன்ற தாக்குதல் நடக்காமல் பார்க்கணும் அப்படிங்கிற கடமைகள் எதுவும் இல்லாமல் அந்த கடமைக்காக அதுக்காக நோக்கத்தில் செயல்படாமல் இதை ஒரு அரசியல் நோக்கமாக எடுத்துக்கிட்டு இதை வச்சுக்கிட்டு இங்கே இருக்கக்கூடிய இந்தியாவில் ஒரு மத கலவரத்தை தொடங்கி வச்சிருக்காங்க அப்படின்னு தான் பார்க்க முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு தான் காஷ்மீர் இஸ்லாமிய இளைஞர் மாணவர்கள் மேலே இந்த தாக்குதல் தொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்க முடியும். அதன் அடிப்படையில் இன்னைக்கு என்ன தகவல் வெளியே வந்திருக்குன்னா, ஒரு ஆங்கில நாளிதழில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காஷ்மீர் மாணவர் சங்கம், அந்த மாணவர் சங்கம் என்ன தெரிவிச்சிருக்காங்க, JKSA அப்படிங்கிற மாணவர் சங்கம் என்ன தெரிவிச்சிருக்காங்கன்னா, இந்த தாக்குதல் தொடக்கப்பட்டதுலேருந்து இந்தியாவில், அதாவது குறிப்பாக வட மாநிலங்களில் இருக்க பல மாணவர்கள்ட்ட இருந்து எங்களுக்கு அழைப்பு வந்துச்சு, நாங்கள் இங்கே தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படுறோம், என்ன செய்யறதுன்னு தெரியல, குறிப்பாக எங்களெல்லாம் தீவிரவாதிகள்னு சொல்கிறாங்க அப்படிங்கிற செய்தி அவங்களுக்கு போயிருக்கு. அப்போ இதை தொடர்ந்து அவங்க ஹெல்ப்லைன் டிஸ்க்லாம் போட்டு பல மீட்பு பணியில் ஈடுபட்டுட்டு வராங்க அப்படிங்கிறது. அப்போ இது என்னவா இருக்குது அப்படின்னா, இந்த தாக்குதல் எப்படி தொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பாக வட மாநிலத்தில் இமாச்சல பிரதேசில் கங்ராவில் அப்படிங்கிற ஒரு பகுதியில் பல்கலைக்கழக விடுதியில் பூந்து மாணவர்களோட அந்த விடுதி ரூமோட கதவை உடைச்சி, நீங்களாம் காஷ்மீரி மாணவர்கள் தானே, நீங்களாம் தீவிரவாதிகள், நீங்களாம் பயங்கரவாதிகள் அவங்களை மிரட்டல விட்டுருக்காங்க. அப்போ இதை தொடர்ந்து அடுத்து பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம், உத்தரகாண்டில் இந்த சம்பவம் வெளிவந்ததுலேருந்து ஒரு இந்துத்துவ அமைப்பு பகிரங்கமாக ஒரு வீடியோ போட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10 மணிக்குள்ள இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய இளைஞர்கள் எங்கள் மாநிலத்தை விட்டு வெளியேறுங்க, எங்கள் மாநிலத்தில் இருந்தீங்கன்னா நீங்கள் கொல்லப்படுவீங்க அப்படின்னு பகிரங்கமாக மிரட்டல் வர்றாங்க. இது தொடர்ந்து அங்கே இருக்க உங்களோட மாணவர்கள் ரூமை விட்டு வெளில வர முடியாத நிலைமையில் அந்த மாணவர் சங்கத்துக்கு தொடர்பு கொண்டு இந்த மாதிரி பிரச்சனை இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதுக்கடுத்து இன்னொரு சம்பவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சாப்ல நள்ளிரவில் ஒரு விடுதியில் பூந்து அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய மாணவர்களை, குறிப்பாக காஷ்மீரி இஸ்லாமிய மாணவர்களை தாக்கி அவங்களோட ஆடைகளை கிழிச்சு கூர்மையான ஆயுதங்களை தாக்கியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் இருக்கு. இந்த மாதிரி அதாவது இது ஒரு சம்பவமாக நம்ம சொல்கிறோன்னா, அந்த இடத்துல அந்த மாணவர்களுடைய மனநிலை என்னவா இருக்கும்? ஏன்னா ஏற்கனவே மக்கள் இழந்திருக்காங்க, ஏற்கனவே இப்படி ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு இந்தியாவில். இது ஒரு பரபரப்பான சூழல் இருக்கு, மிகப்பெரிய இழப்பை இந்தியா நேரிட்டு இருக்கு. இப்போ இந்த இழப்புக்கு என்ன
நடவடிக்கை எடுக்கணும், இந்த இழப்பை எப்படி சரி செய்யணும் அப்படிங்கிறது இல்லாமல் இன்னொரு இழப்பை ஏற்படுத்துறதுக்கு மிகப்பெரிய கலவரத்தை தூண்டுறதுக்கு இந்தியாவில் வந்து ஒரு மத கலவரத்தை தூண்டி இது வந்து மிகப்பெரிய அளவில் பெரிய எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான சம்பவங்கள் வந்து நிறைய அரங்கேறிட்டு இருக்கு இந்த நம்ம பார்க்குறோம். இப்போ இதை தொடர்ந்து அந்த சம்பவம் அந்த இடத்துல அந்த மாணவர்களோட மனநிலை என்ன வந்திருக்கு, அவங்களுக்கு ஏற்பட்ட துன்புறுத்தல் வந்து என்ன நம்ம பார்க்கறது அப்படிங்கிற கேள்வி தான் மீண்டும் மீண்டும் நம்மள்கிட்ட எழுது. அதை அடுத்து என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, யூபியில் பிரயாக்ராஜ் அப்படிங்கிற ஒரு பகுதியில் அங்கே வீட்டில் அந்த மாநிலத்தில் வீட்டு வாடகை, அதாவது வாடகை வீட்டில் இருக்கக்கூடிய காஷ்மீரில் வந்து நள்ளிரவில் நீங்கள் வந்து வீட்டை காலி பண்ணுங்க அப்படிங்கிற அங்கே இருக்க மக்கள் வந்து சொல்லியிருக்காங்க. அப்போது இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் ஏன் நடைபெறுது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, இந்த தாக்குதல் நடக்கப்பட்டதுலேருந்து, இந்த தாக்குதல் வெளிவந்ததுலேருந்து தொடர்ச்சியாக இஸ்லாமியர்களுக்கான வெறுப்பு அரசியல் வந்து இங்கே நடந்துகிட்டு இருக்கு. இது ஒரு தாக்குதல், இது ஒரு பயங்கரவாத தாக்குதல். இந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு பின்னாடியில் பயங்கரவாதிகளுக்கு ஒரு குறிப்பிட்ட சாதி மதம் எந்த ஒரு அடையாளமும் இல்லை. பயங்கரவாதங்கிற அடையாளத்தோட அவங்க எல்லா மக்களையும் அழிச்சிக்கிட்டு இருக்காங்க, எல்லா சிட்டிசனை வந்து அழிச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற எந்த பார்வையும் இல்லாமல், இந்த பார்வையில் அணுகாமல் இது ஒரு மத கலவரம், இந்துக்கள்ங்கிறால கொல்லப்பட்டாங்க, இஸ்லாமியர்களாலே பயங்கரவாதிகள் அப்படிங்கிற ஒரு சித்தரிப்பினால இது ஏற்பட்டிருக்க விளைவு தான். இப்போ இதை தொடர்ந்து ஒரு பத்திரிகையாளர் வந்து மிக கடுமையாக தாக்கியிருக்காங்க அப்படின்னா, காஷ்மீரில் வந்து பாஜக நடத்தக்கூடிய ஆர்ப்பாட்டத்தில் வந்து ஒரு பத்திரிகையாளர் போய் என்ன கேட்டிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தாக்குதலுக்கு யார் பொறுப்பேற்கணும், இதுக்கு யார் காரணம், இது உள்துறை அமைச்சர் என்ன பதில் சொல்லுதுன்னு இந்த ஜனநாயகபூர்வமான கேள்வி வச்சதுக்கே அவர் மிகவும் கடுமையாக தாக்கப்பட்டிருக்காரு. இந்த தாக்கப்பட்டவர்கள் வந்து போய் போராட்டம் நடத்திருக்காங்க, அந்த பத்திரிகையாளர் சங்கம் போராட்டம் நடத்திருக்கு. அந்த போராட்டத்தை கூட அந்த போலீஸ் வந்து கேஸ் எடுத்துக்காம என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க மேலே மாறாக வந்து கேஸ் போடுறாங்க. நீங்கள் போராடுறீங்க, ஏற்கனவே கலவர சூழலாக இருக்கும்போது நீங்கள் ஏன் போராடுறீங்க அப்படின்னு வந்து கேஸ் போட்டிருக்காங்க. அப்போ இதை குறித்து இந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய மோசமான சம்பவம் நடந்திருக்க நிலையில உள்நாட்டுக்குள்ள இஸ்லாமிக்கு எதிராக போரே தொடங்கியிருக்கு. இந்த மாதிரியான சம்பவங்கிறது மிகப்பெரிய அதிர்ச்சிக்குள்ளாயிருக்கு அப்படின்னு தான் பார்க்க முடியும். அப்போ இந்த மாதிரி சம்பவம்லாம் தொகுத்து இந்த மாணவர் அமைப்பு என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாநில அரசு வந்து இதை கணக்கில் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கிட்ட வந்து எங்களுக்கு வந்து பாதுகாப்பு உத்தரவாதப்படுத்துங்க, எங்களுக்கு வந்து இது வந்து பாதுகாப்பு ஏற்படுத்துங்கன்னு மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி கிட்ட அவர் வந்து கோரிக்கை வச்சிருக்காங்க. இதை தொடர்ந்து இப்படி வந்து ஒரு பக்கம் இஸ்லாமியர்கள் மேலே இவ்வளோ வெறுப்புணர்வு கக்கினாலும் அன்னைக்கு ஏற்பட்ட செய்தியில் வந்து என்ன, அன்னைக்கு சம்பவம் ஏற்பட்ட செய்தியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அங்கே வந்து அந்த மக்களை காப்பாற்றினது யாருன்னா அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய மக்களும் இஸ்லாமிய இளைஞர்களும் தான். ஒரு அம்மா ஒரு பெண்மணி கூட பேட்டி அளிச்சிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, எங்களை வந்து அந்த இடத்துல அங்கே இருக்க ஒரு 3 இஸ்லாமியர்கள் தான் எங்களை வந்து காப்பாற்றினாங்க, பிஸ்மில்லா பிஸ்மில்லா அப்படின்னு கத்திக்கிட்டே வந்து எங்களை வந்து மீட்பு பணியில் ஈடுபட்டது அவங்க தான் அப்படிங்கிற ஒரு தகவல் வெளிப்பட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம இன்னொரு காணொலி கூட வைரலாக போயிட்டு இருந்துச்சு. என்ன காணொலி பார்த்தீங்கன்னா, அங்கே பாதிக்கப்பட்டவர் வந்து ஒரு முதுகில் வந்து ஒரு இஸ்லாமியர் தூக்கிட்டு போவார், அங்கே கூடிய இஸ்லாமிய மக்கள் தூக்கிட்டு போய் காப்பாற்றுவாங்க. இப்படியான செய்திகள் வெளில பெருசாக பேசப்படாமல் இந்த மாதிரியான மத கலவரங்களை தூண்டும் வகையில் ஒரு சைலன்ஸாக வந்து இதை நகர்த்திட்டு இருக்காங்க. உண்மையுமே இதை பற்றினா பெருசாக எந்த நியூஸும் வெளில வர மாட்டேது. இவ்வளோ மாணவர்கள் தாக்கப்பட்டிருக்காங்க, இவ்வளோ பெரிய அநியாயம் இழக்கப்பட்டிருக்கு, ஒரு கலவரத்தினால் இன்னொரு கலவரம் ஏற்படுற நிலைமை இருக்குது. இதை பற்றி எங்கேயுமே நம்ம வந்து பெருசாக பார்க்கல, இதை பற்றி எங்கேயுமே பேசலைங்கிறது இன்னும் ரொம்ப மோசமான நிலைமையாக இருக்குது. அப்போது இதில் வந்து இந்த கலவரத்தில் உறுதுணையாக அங்கே வந்து இருக்க காஷ்மீரி மக்கள் இருந்திருக்காங்க. அவங்க தான் அங்கே மீட்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. குறிப்பாக அங்கே இருக்க இஸ்லாமியர்கள் ஈடுபட்டிருக்காங்க. அதை தொடர்ந்து அங்கே பாதிக்கப்பட்டவங்க வந்து தங்குறதுக்கு தர்காவை திறந்து வச்சிருக்காங்க, அங்கே வந்து மெழுகுவத்தி ஏற்றி ஊர்வலம் போயிருக்காங்க. இந்த மாதிரியான பல நடவடிக்கைகள் வந்து மனிதன் காக்கும் வகையில் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இதை திட்டமிட்டு ஒரு அரசியல் நோக்கத்திற்காக, அரசியல் காரணத்துக்காக இவ்வளோ பெரிய பிரச்சாரமாக கட்டமைக்கப்பட்டு இதை வந்து இவ்வளோ பெரிய தாக்குதல் நடத்தப்பட்டு இருக்காங்க. அப்போது இந்த தாக்குதல் எப்போ முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ளே ஏறுது. ஏன்னா இந்த பிரச்சனை இன்னும் முடியல, அதுக்கான தொடர்பு கொண்ட எந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கப்படலை, இன்னும் பெருசாக அந்த குழு யார், அந்த பயங்கரவாத குழுக்கள் கண்டுபிடிக்கப்படலை. அந்த நிலையில் இந்த மாதிரியான பிரச்சாரங்கள், இந்த மாதிரி வெறுப்பு பிரச்சாரங்கள் ஒரு பக்கம் நடந்துகிட்டே இருக்குது, ஒரு பக்கம் இந்த மாதிரியான தாக்குதல் நடந்துகிட்டே இருக்குது, அன்றாட வந்து செய்தி வந்துகிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட இந்த ஒரு 3 நாட்களில் இந்த மாதிரி வெறுப்பு பிரச்சாரம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ இதை வந்து உடனடியாக நிறுத்தப்படணும். இது வந்து மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது, இந்தியாவுக்குள்ள அடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்குதலுக்கு ஏற்பட்டதோ, இது ஒரு அதாவது இந்தியாவுக்குள்ள இது ஒரு மிகப்பெரிய ஒரு கலவரத்தை ஏற்படுத்திடும், இன்னும் நம்ம இழப்புகளை சந்திக்கிற அடையாளம் ஏற்படுத்திடும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி இருக்க நிலைமையாக இருக்குது. இப்போ இதை உடனடியாக அந்த மாணவர் சங்கம் வந்து கோரிக்கை வச்ச மாதிரி மாநில அரசு இதை வந்து தலையிடணும், எதிர்க்கட்சி தலைவர்கிட்ட கோரிக்கை வச்சிருக்காங்க, எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கிட்ட கோரிக்கை வச்சிருக்காங்க. அப்போ உடனடியாக இது சம்பந்தமான விஷயங்களை பற்றி பேசி இது உடனடியாக கணக்கில் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது பலரும் கோரிக்கையாக இருக்குது. இதை தொடர்ந்து இந்த மாதிரியான சம்பவங்களை வந்து உடனடியாக வெளில எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிறது தான் எல்லாரோட நோக்கமாக இருக்குது. நன்றி. மீண்டும் ஒரு அரசியல் நிகழ்வில் சந்திப்போம்.